ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூன் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். இன்று பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு அலுவலக விஷயத்திலையும் இருந்து வந்த குழப்பங்கள் நல்ல மாற்றத்தை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரனும் செவ்வாயும், ராசியில் செவ்வாய் 6ஆம் இடத்தில் சந்திரன், செலவுகள் அதிகமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் உங்கள் உறவினர்களின் சந்திப்பு, விருந்துண்ணுதல் மற்றும் நீங்கள் விருந்து கொடுப்பது, இப்படி போன்ற ஒரு சில அமைப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு அமையலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லாத நாளாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரும். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய மன ஆறுதல் என்று குடும்பத்திற்கு கிடைக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. குரு மற்றும் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். கடகராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே அமைகிறது. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். குரு சுக்கிரன் ராசியில் இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு உடல் நல குறைவுகள் தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறை தீரலாம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமான ஒரு பலனை கொடுப்பார். இன்று புதன்கிழமை மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணமும் இவர்களுக்கு சிறந்தது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். கன்னிராசி அன்பர்கள், கண்டகச்சனியில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த பகை தீரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் வேலை விஷயத்தில் சற்று அலைச்சலை கொடுப்பார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம். இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு இருந்து வந்த மனபாரம் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு விதமான மனக்குழப்பங்கள் வந்து போகும். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களையும் பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது. ஆன்மீக ஆர்வங்கள் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியை தரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மன குறைகளை கொடுக்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அலைச்சலை கொடுப்பார். வேலை விஷயத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு சின்ன மன பாரங்கள் இருக்கும். இன்று அடுத்தவர்களுக்கு அறிவுரை கூறுவதோ அல்லது அடுத்தவர்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் சென்று நிற்பதோ உங்களுக்கு ஒரு சில மனக்குழப்பங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வந்து சேரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். பல நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீர உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்தில் நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம். இன்று சொந்த பந்தங்களிடையே இருந்து வந்த ஒரு மன போராட்டம் முடிவிற்கு வரும். வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் நீங்கள் நல்ல ஒரு ஆலோசனையை கேட்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வுகள் கிடைக்கும். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மன நிறைவு உண்டு. இன்று
மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலக வேலைகள் திருப்திகரமாக அமையும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். பொருளாதார உயர்வு இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைகள் தீரும். மருத்துவ செலவுகளும் குறையும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். குடும்ப விவகாரங்கள் மற்றும் உறவினர்களிடையே இருந்து வந்த போராட்டங்கள் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தருவதாகவே அமையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கடக லக்னம், லக்னாதிபதி சந்திரன் 7ஆம் இடமான மகர ராசியில் அமர்ந்தால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? கடக லக்னத்துக்கு 7ல் சந்திரன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு சனியும் கூடவே இருப்பாங்க. 7ல் சனி கூட இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பரிகாரங்கள் செய்யணும். அதே மாதிரி குடும்பக்காரக்கன் சூரியன் சந்திரனோட சேர்ந்து இருந்தார். கடக லக்னம் 7ல் சந்திரன் சூரியன் இப்போ அமாவாசை டைமில் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் சேர்ந்துருக்கும். அப்படி இருந்தாலும் நிச்சயமாக பரிகாரங்கள் செய்யணும். தனித்த சந்திரன் வளர்பிறை சந்திரன் பெரிய தோஷங்களை தராது. தனித்த சந்திரன் தேய்பிறை சந்திரன் தோஷங்களை கொடுக்கும். புதன் கூட இருந்தாலும் சந்திரன் ராகு புதன் இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் இருந்தாலும் சில பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு சந்திரன் செவ்வாயோட இருக்கும். அது ரொம்பவுமே நல்லது. அது எந்த விதமான தோஷமும் அதில் கிடையாது. ஸோ கடக லக்னத்திற்கு சந்திரன் 7ல் இருந்தால் ஒன்றும் பாதிப்புகளை கொடுக்காது. பட் இந்த மாதிரியான சில கிரக அமைப்புகள் கூட இருக்கும் பொழுது பரிகாரங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.